மலர் நடந்த எல்லாத்தையுமே நினைச்சு பயங்கரமா சந்தோஷத்தோட சிரிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நான் படிக்க போறேன், நான் ஒரு லாயர் ஆக போறேன், என்னோட கனவு எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட இருக்காங்க. அப்ப தமிழ் பேசுறாங்க. இங்க பாருங்கக்கா, நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சா? நீங்க படிங்க, உங்களால முடியும். வயசு இதுக்கெல்லாம் ஒரு தடையே கிடையாது. எண்ணம் மட்டும்தான் முக்கியம். நம்மளால என்ன செய்ய முடியும்னு நினைச்சாலும் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா தமிழ், எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நீ போயிட்டு எனக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்துட்ட, நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப சேது சொல்றாரு, ஆமா ஆமா, படிக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா மட்டும் போதும், கண்டிப்பா படிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. தனமும் அப்படியே என்கரேஜ் பண்றாங்க. அப்படியே டென்ஷனா வராரு போஸ், பயங்கரமா டென்ஷனோட வராரு. அவங்க அம்மா பாக்குறாங்க, டேய் என்னடா ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா என்னம்மா நடக்குது இங்க? அந்த காவ்யா, ஐயோ கடவுளே, அவ பொண்ணா, அவ என்னை போட்டு ரொம்ப 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 கஷ்டப்படுத்துறா தெரியுமா? அதுவும் நான் போயிட்டு கொஞ்சம் குடிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்பதான் ஃபோன் பண்ணி நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்றா. வந்து என் கூட தான் பேசணும், என் கூட தான் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி என்னை படுத்தி எடுக்கிறாம்மா. இன்னும் கல்யாணம் ஆயிட்டா என்னென்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியவே இல்ல. எனக்கு என்னவோ பயமா தான் இருக்கு அப்படின்னு போஸ் சொல்றாரு. டேய் கொஞ்சம் அமைதியா இருடா, எம்எல்ஏ பொண்ணுடா, அப்படி தாண்டா இருப்பா, நீ தாண்டா விட்டு கொடுத்து போகணும், ஏன்டா நீ இப்படி இருக்க? இங்க பாரு, கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நாசுக்கா இரு, அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. அம்மா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துறாமா அவ.